ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவையான போண்டா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருள் 2 டம்ளர் கடல மாவு, 1 டம்ளர் மைதா மாவு, அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெஜிடபிளில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் நீலவாக்கில் ஒரு 3 வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, இஞ்சி இதெல்லாம் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுவையான போண்டா தயார். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போது எண்ணெயில் போட்டோம், நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். ரொம்ப சூடாக இருக்கணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி எப்படி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், இதே மாதிரி இன்னும் வீடியோஸு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ மக்களே. வாழ்க வளமுடன்.